அவங்க எல்லாத்தையும் தீர்மானித்து தானே அத்தனை 880 சீட்டுக்கு மேலே இருக்கிற புதிய பாராளுமன்றம் கட்டினாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் வைக்கணும். தமிழ்நாட்டில் செங்கோலை மட்டும் அங்கே வச்சா போருமா? மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் என்ன அது வேணும்ல. அதுக்காக சொல்கிறேன். இருமொழி கொள்கைங்கிறாங்க, மும்மொழி கொள்கைங்கிறாங்க. எத்தனை இந்த கேந்திரிய வித்யாலயில் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க? தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழ் ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்களேன்னு கேட்குறாங்க. ப்ரைவேட் ஸ்கூல் கூட மத்திய அரசினுடைய சட்டப்படி நடக்குது, அதுபடி நடத்துகிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி வந்தால் அண்ணாமலை இந்த பதவியிலிருந்து எடுக்கப்படுவார். அதுதான் ஃபஸ்ட்டு அவங்க கண்டிஷனாக இருக்குது. விஜய் ஒரு அரசியலுக்கு வராரு, ஜெயிக்கிறாரு தோக்கிறாருங்கிறது அது விஜயோடைய உழைப்பை பொறுத்தது. மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லையாங்கிறத பொறுத்து. இந்த சூழ்நிலையில் 2026 தமிழக அரசின் தேர்தலில் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும். முதலமைச்சர் ஸ்டாலினாகத்தான் இருப்பார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்